அவ்வளோ அழகுங்க. கருப்பு வைரம் இருக்குல்ல, அந்த மாதிரி அவ்வளோ அழகு. ராஜபாளையத்துலேருந்து வந்த சிங்கம் மாதிரி அப்படி நிற்கிறாப்புல. நம்மளுக்கே என்னடா அது அப்படின்னு, எதுக்காண்டிடா இந்த கேரக்டரு திடீர்னு இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தோம், எதுக்கன்றா பண்ணுறேன்னு பார்த்தோன்னா ஸ்லிம் ஆகி இது பண்ணி வாங்கி வாழ்ந்துருக்காங்க பாருங்க. மனுஷன் ஒரு யூத்து மாதிரி அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காப்புல. பார்க்குற ஷார்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படி பியூட்டி. இதுவரை விஜய் சேதுபதி படத்தில் இந்த மாதிரி ஒரு விஜய் சேதுபதி ரெக்கலை பார்த்தோம், ஒரு அழகான விஜய் சேதுபதியை. அதுக்கடுத்து இந்த படத்தை தான் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அருமையாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். அந்த வாடகைலாம் பார்த்தீங்கன்னா ஜூங்காவை யாவப்படுச்சு. ஐயோ, ஜூங்கா பெரிய தலைவலி பிடிச்ச படம். எனக்கு மட்டும் இல்லை, விஜிஎஸ்கே தலைவலி பிடிச்ச படம். இது ஏன்டா பண்ணணும்ன்ற ஒரு காலகட்டத்தில் அவ்வளோ பொருட்செலை போட்டு பண்ணாங்களே, திரும்ப மலேசியாவில் உட்காந்துருக்காங்களே, என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா உண்மையை சொல்கிறேன். மலேசியா ஃபோர் கிரவுண்டையும் பேக் ட்ராப்பையும் அந்த என்ன சொல்கிறது சாம் சிஎஸோடைய ரீரிகார்டையும் நம்ம ஜஸ்டின் பிரபாவோடைய இசையும் சேர்த்து அப்படி ஒரு அம்சம் பண்ணி ஓகேடா அந்த படம் அப்படி சொல்லி வெளியில் வர வச்சுருக்காங்க தான் நம்ம சொல்ல முடியும்.